and Kalyani just felt like a most obvious choice. அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க. கல்யாணிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்கள் புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது அந்த டைமில். ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர் ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிகேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி. எங்கேயோ போனேன், சாரி. துல்கர் ஆக்சுவலி இந்த கதையா ஒன் லைனா கேட்கும் போது வேம்பயர் டைரிஸ் ஞாபகம் வந்திருக்கும், ட்விலைட் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்க சூஸ் பண்ணீங்க as a ப்ரொடியூசரா? நடிக்கிற படத்துல கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது செக் பண்ணது எனக்கு தெரியாது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா, அது ஒரிஜினலான ஒரு கதையா, எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது. நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அதுல எங்கேயோ ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டா ஐ ஒன்ட் கனெக்ட். ஐ லவ் ஸ்டோரிஸ். அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ். எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுல ஆனா அந்த மாதிரி நல்ல ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா நல்லா மியூசிக், நல்லா காஸ்டிங், இப்படி எல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும். அவ்வளவுதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங் சினிமா. தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஃபார் ஸ்டோரிஸ். ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வி ஆல்சோ ஹேவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி அவங்க நரேட் பண்ற விதத்துல படமா கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது. I don't think that is directly proportionate. So that is adla now I always look at people. Naanga if can I avangala sync aiduma nama ena cinema is very collaborative. Nama ellarume collaborate pannada I think alagana cinema movies varum. So that beauty is there in this team. Ellarume romba collaborative பண்ணுவாங்க.